தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 25 மற்றும் 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மேலே நீங்க பிரகாசிக்க பண்ணும் பொழுதும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல நீங்க பிரசன்னமாக்கும் பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் உம்முடைய அளவில்லாத கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் மீது நீர் வைத்த அந்த கிருபையை உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சமாதானத்தை அருளுகிறவர், உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரசன்னமாக்கி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் சாயல் ஆண்டவரே எங்களுக்குள்ளே பிரதிபலிக்கத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளை எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்துல ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறீங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத வசனத்துல நாங்க உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது எங்களுக்கு எல்லையில்லாத சமாதானத்தை கொடுப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கிருபையும் சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.